Hey everyone, இது நம்ம சிங்கப்பூர் ரோட் ட்ரிப் எபிசோட் 21. இந்த எபிசோடில் நம்ம சென்டோசாவில் இருக்க சோஃபிட்டல் ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம். இது ஒரு சாதாரண ஹோட்டல் இல்லை, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனால் நம்ம இதுக்கு ஒரு காசு கூட நம்ம பே பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரீயாக அண்ட் ஃபுல்லி ஸ்பான்சர்டான ஒரு ஸ்டே. ஓகே, நம்ம போன எபிசோடில் நம்ம இந்த சென்டோசா ஐலாண்டுக்கு அந்த வாக் பண்ணி வந்ததையும் சென்டோசாவோடைய ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம். நீங்கள் இன்னும் இந்த எபிசோட் பார்க்கலன்னா ஐகானில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்கள். நம்ம இப்போ இந்த எபிசோடுக்குள்ளே போவோம். இந்த சோஃபிட்டல் சென்டோசா ஹோட்டலுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து அந்த ஃப்ரீ ஹோட்டல் டிரான்ஸ்ஃபர் ஷட்டிலில் வரலாம். இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும், டிராஃபிக் ஜாமை பொறுத்து. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு, போய் செக்இன் பண்ணுவோம். ஹோட்டலோடைய லாபி ரொம்ப பிரம்மாண்டமாக 5 ஸ்டார் குவாலிட்டியில் இருந்துச்சு, செம்ம லக்ஸுரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம போய் ரூமை செக் அவுட் பண்ணுவோம். ரூமுக்கு முன்னாடியே உங்கள் ஷூஸ் அண்ட் சாண்டில்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் கிங் சைஸ் பெட்டுக்கு பதிலாக நாங்கள் சூஸ் பண்ணது 2 சிங்கிள் பெட். நீங்கள் டிவியை ஆன் பண்ணும் போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு பாருங்கள். உங்களுடைய பேர் அங்கே வரும். இது பேர் என்னுடைய ஃப்ரெண்டோடைய பேர். அவர் பேரில் ரூமை ரெஜிஸ்டர் பண்ணனால டிவி ஆன் பண்ண உடனே அவர் பேர் வருது. ரூமில் ஒரு சின்ன மினி எக்ஸ்ப்ரெஸோ காஃபி மேக்கர் இருக்குது. ஆரம்பத்தில் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூகுளோடைய ஹெல்ப் மூலியமாக நாங்கள் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரூமுக்கு வெளியே ஒரு சின்ன பால்கனி இருக்குது கார்டனோட. ஆஸ் யூஷுவல் இந்த ஹோட்டல்லையுமே ஒரு சின்ன மினி பார் இருக்குது. ஆனால் கோவிட் ப்ரிகாஷனால் மினி பாருக்குள்ள எந்த ஐட்டமும் இல்லை. இப்போ நம்ம பாத்ரூமை செக் பண்ண போவோம். பாத்ரூமில் கூட அந்த 5 ஸ்டார் தரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எங்கே திரும்பி பட்டாலும் காசாக கொட்டி கிடக்குது, அவ்வளோ ஆர்ட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது.
ப்ரீமியம் டாய்லெட்ரிஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு செட் ஆஃப் எசென்ஷியல்ஸ் தேவையான பொருட்கள் ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா, ஷவர் கேப் இருக்குது, மேக்கப் போடுற அந்த ஸ்பாஞ்ச் இருக்குது, இயர்பட்ஸு, அப்புறம் நெயில் ஃபைல், ஸ்டிச்சிங் கிட், ஷூ பாலிஷ் பண்ணுற அந்த மிட் கூட கொடுத்துருக்காங்க. ரூமுக்குள்ளேயே ஒரு இண்டிவிஜுவலாக அயனிங் போர்ட், அயன் இருக்குது, அப்புறம் உங்கள் வேல்யூபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப் லாக்கரும் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டார்ச் லைட்டும் கொடுத்துருக்காங்க, எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். வார்ட்ரோப் நல்லா ஸ்பேஷியஸாக தாராளமாக இருக்குது. எல்லா ரூம்லேயுமே 2 பாத் ரோப் இருக்குது, கூடையும் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒர்க் ஸ்டேஷனும் இருக்குது. இங்கே ஃப்ரீயாக தண்ணி கொடுத்துருக்காங்க, கேர் பேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் வேறு என்னென்ன ஆர்டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா? வாட்டியாக பாட்ரோ போட்டு பார்க்குறேன். என்னை நம்புங்க, குடிக்கிறது வெறும் கொக்கோ கோலா தான். இப்போ ரூமை நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வெளியே போய் சென்டோசா ஐலாண்டை சுற்றி பார்ப்போம். ஹோட்டலுக்கு வெளியே பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் ஃப்ரீ பஸ் ஏறுது சென்டோசா ஃபுல்லாக சுற்றி வரலாம். இந்த சென்டோசா ஐலாண்டை நாங்கள் சுற்றி வந்த டோரை நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. இப்போ திரும்ப நம்ம ஹோட்டலுக்கே போவோம். திரும்ப ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான வாட்டர் ஃபவுண்டனை பார்க்க மறக்காதீங்க. செம்மையான ஒரு டயரிங்கான ஒரு டேக்கு அப்புறம் இந்த நாள் இதோட போதும். இப்போ ரூமுக்கு போயிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 ஸ்டார் தரத்தோடைய ஒரு லக்ஸுரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹோட்டலில் சுற்றி பார்ப்போம். காலையிலேயே எங்கள் பால்கனிக்கு வெளியே ஒரு மயிலை பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு பீஹென். ஓகே, வாங்க இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம்.
பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுற அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நல்ல ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்குது. ஒரு விஷயம் எது நாங்கள் உண்மையிலேயே ஏமாந்தோம்னா, ஆனால் ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்த்ததுனா ஹோட்டலில் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கோவிட் ப்ரிகாஷனால் ஆன்லைனில் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மெனுவை சூஸ் பண்ணலாம். நான் என்ன சூஸ் பண்ணேன்னா, நான் ஒரு அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் சூஸ் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு மலேசியன் லோக்கல் பிரேக்ஃபாஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, முட்டை ஆம்லெட், அப்புறம் சாசேஜ், ஹேம், ஹேஷ் ப்ரவுன், அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் ப்ளூபெரியில் பண்ண ஓட்ஸு, இதெல்லாம் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்குது. மலேசியன் லோக்கல் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா, நாசலிமா, அது இங்கே லோக்கல் தேங்காய் சோறு, அப்புறம் ஃப்ரைட் சிக்கன், அப்புறம் ஃபிஷ் பேஸ்ட்டில் பண்ண ஒன்று ஓட்டான்னு சொல்லுவாங்க, அப்புறம் அப்பளம், முட்டை. இதுதான் மலேசியன் லோக்கல் பிரேக்ஃபாஸ்ட். இதோட ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண கொஞ்சம் பேஸ்ட்ரீஸும் எடுத்துருக்கோம். ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட திருப்தியில் இருக்கோம். இப்போ வாங்க போய் ஹோட்டலோட கிரவுண்ட்ஸையும் ப்ரிமிசஸையும் சுற்றி பார்ப்போம்.
ஹோட்டலில் நல்ல ஒரு ஃபுல்லாக எக்யூப் பண்ண ஒரு ஜிம்னேசியமும் இருக்குது. ஹோட்டல் லாபி, ஹோட்டல் ரூம்ஸ் மட்டும் இல்லை, இங்கே ஜிம்மில் இருக்க டாய்லெட் கூட நல்ல ஒரு கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 பேருமே ஸ்விம்மிங் பூலில் எந்த ஆட்டமும் போடல. இந்த லாக்டவுனால் எங்கள் ஃபேமிலி, எங்கள் பிள்ளைங்களை பிரிஞ்சு நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணுற மூட்லேயே நாங்கள் இல்லை. இப்போது நாங்கள் செக் அவுட் பண்ண போகிறோம். சென்டோசாவில் உலக தரம் வாய்ந்த 2 சாம்பியன்ஷிப் கால்ஃப் கோர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. இது ஒரு பீஹென் மயிலோடைய பெண் வகை. இங்கே நிறைய பீகாக் மயில் வைல்டாகவே ரோம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஷட்டிலில் ஏறி திரும்ப எங்கள் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன்லேயே போய் விட்டுருவாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய எபிசோடெலாம் நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.